ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 22 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லா சடங்கும் நடந்துட்டு இருக்குல்ல. அப்போ உடனே இவர் நிவின் மறுபடியும் பார்த்து யமுனாக்கு கால் பண்றாரு. யமுனா கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க எல்லாரும் அங்கே தானே இருக்காங்க, அவங்கள வந்து அவங்க பிடிச்சு தானே வச்சிருக்காங்கன்னு. இப்போ யமுனா என்ன சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல அவங்கள வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ நிவின் என்ன சொல்றாருன்னா, இல்ல மாமா யார்கிட்டயோ இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு, அதனால தானே அவங்க அந்த நம்பிக்கையில ஏமாந்து தான் போக போறாங்க. ஆமா, நீங்க இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க கிளம்ப வேண்டியதானே. நானும் அதான் பார்க்கலான்னு பார்த்தேன், ஆனாலும் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்ல அப்படின்னோடனே இப்போ யமுனா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம அப்புறமா நிவின் வந்து அங்க நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப அவருக்கு இன்னொரு கால் வருது. என்னது, இன்னைக்கு ஷூட் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரிய வந்து விஜய் தேடிட்டே இருக்கிறாரு. கால் பண்ணி பார்க்குறாரு. காவேரி எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க போயிருப்பா அப்படின்னு யோசனையில இருக்கும்போதே காவேரி வர்றாங்க. "ஏங்க, உங்களுக்காண்டி தான் நான் போனேன். இந்த மாரி எங்க அப்பாவோட ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப லூஸா இருக்குல்ல, அதனால தான் உங்களுக்கு போய் இந்த மாரி ஷர்ட் எடுத்துட்டு வந்தேன். அதுவும் இல்லாம இங்க வந்து பிராண்டட் ஷர்ட்லாம் கிடைக்காது. ஏதோ இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னோனே, "நான் பிராண்டட் ஷர்ட் தான் போடுவேன்னு சொல்லி உனக்கு யார் சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அப்போனே காவேரி சொல்றாங்க, "ஏன் கண்ணால பார்த்தாலே தெரியாதா?" அப்படிங்கிற மாரி சொல்லி 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ போய் விஜய் கிட்ட வந்து காவேரி, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க, இல்லாட்டி நம்ம போய் மாத்திரலாம் அப்படின்னு சொன்னோனே, இப்போ விஜய் அதுக்காக உள்ள போறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிவின் போன கேப்ல அஜயும் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. இங்க வந்து அப்போ உடனே ஐயர்கிட்ட வந்து மந்திரத்தெல்லாம் கம்மியா சொல்லி சீக்கிரம் தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிடுறாங்க. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாம் இது பண்ணி தாலியெல்லாம் கட்டிடுறாங்க. கரெக்டா அப்போ பார்த்து நிவின் வந்துடுறாரு. நிவின் வந்து பார்த்துட்டு மறுபடியும் யமுனா கால் பண்றாரு. யமுனா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப நிவின் என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம அந்த பக்கமா அப்படி வரும்போது பசுபதி பார்த்துடுறாரு. இப்ப பசுபதி பார்த்து, ஏன் மாப்பிள்ளை இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே நிவின் அப்படியே முறைச்சிட்டு போறாரு. ஐயோ, மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, என்ன மாப்பிள்ள கல்யாணத்துக்கு வந்துட்டு இப்படி போறீங்கன்னோடனே ராகினி வர, இங்க பாரு தாலி தாலி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட காட்டுறாங்க. அப்புறமா நிவினை கூப்பிட்டு வச்சு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. நிவினை சாப்பிட்டு போங்கிறாங்க. நிவின் அங்க இருந்து கிளம்பிடுறாரு கோவத்துல. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரும்போது அப்படியே காவேரி பார்த்துட்டே இருக்காங்க. அவர் கரெக்டா ஃபிட்டா இருக்குது. அப்போ உடனே விஜய் சொல்றாரு, எப்படி காவேரி, நான் போய் ட்ரையல் பார்த்து எடுத்தா கூட ஷர்ட் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்காது, கண்ணால அளவெடுத்து இவ்வளவு அழகா போய் வாங்கிட்டு வந்திருக்கேனோடனே, என்னது கண்ணால அளவெடுத்தா அப்படி சொல்லிட்டு காவேரி அப்படியே பாக்குறாங்க. அப்புறமா விஜய் வந்து ஷர்ட் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாரு. சரி, உங்களுக்கு காஃபி போட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் போய் நின்னுட்டு திரும்பி பாக்குறாங்க. அப்ப விஜய் வந்து ஷர்ட்டோட காலரை தூக்கி விட்டுட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, இவங்க பயங்கரமா வெடியெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள வந்து சத்தம் கேட்டோடனே தாத்தா பாட்டி எல்லாரும் வெளியில வராங்க. அதே மாதிரி இங்க காவேரியோட ஃபேமிலியும் வெளியில வராங்க. வந்தோடனே என்னம்மா இது அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து அவங்க பொண்ணு கிட்ட கேட்டோடனே, இந்த மாதிரி எனக்கே தெரியாதுப்பா அப்படின்னோடனே ஆரத்தி எடுக்க கேட்கிறாரு அன்பரசு. இவங்க வீட்டுல எல்லாருமே உள்ள போயிடுறாங்க. இப்ப பசுபதி தேவையில்லாம குமரன் கிட்ட வம்பு இழுக்கிறாரு. அப்புறமா அஜய் வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, யாரும் உன்னை உள்ள கூப்பிடல அப்படின்னு சொல்லி ராகினி கிட்ட சொல்லும்போது ராகினி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏன் கவலைப்பட போறேன், இந்த வீட்ல எனக்கு இனிமே எல்லா உரிமையும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.